புலம்பல். நான்காவது அதிகாரம். 1. ஐயோ, பொன்மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. 2. ஐயோ, தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. 3. திமிங்கிலங்கள் முதலாய்க் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்திலுள்ள தீக்குருவியைப் போல் கிரூரமாயிருக்கிறாளே. 4. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டிக்கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பங்கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பாரில்லை. 5. ருசியான பதார்த்தங்களைச் சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய்க் கிடக்கிறார்கள், இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பைமேடுகளை அணைத்துக் கொள்ளுகிறார்கள். 6. கைச்செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தியின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது. 7. அவளுடைய நசரேயர் உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திரநீலத்தை பார்க்கிலும் மேனியுமாயிருந்தார்கள். 8. இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று, வீதிகளில் அறியப்பட்டார்கள், அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. 9. பசியினால் கொலையுண்டவர்களைப் பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறார்கள், அவர்கள் வயலின் வரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். 10. இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளைச் சமைத்தன, என் ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின. 11. கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிரகோபத்தை ஊற்றி சீயோனில் அக்கினியை கொளுத்தினார், அது அதின் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. 12. சத்துருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்பமாட்டாதிருந்தார்கள். 13. அதின் நடுவில் நீதிமான்களின் இரத்தத்தை சிந்தின அதின் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும் அதின் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது. 14. குருடர் போல வீதிகளில் அலைந்து ஒருவரும் அவர்கள் வஸ்திரங்களை தொடக்கூடாதபடி இரத்தத்தால் கரைப்பட்டிருந்தார்கள். 15. விலகுங்கள், தீட்டுப்பட்டவர்களே, தொடாமல் விலகுங்கள், விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள், மேயாய் பறந்தோடி அலைந்து போனார்கள், இனி தங்கி தரிக்கமாட்டார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது. 16. கர்த்தருடைய கோபம் அவர்களைச் சிதறடித்தது, அவர்களை இனி அவர் நோக்கார், ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்கள். 17. இன்னும் எங்களுக்குச் சகாயம் வருமென்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்துப் போயின, இரட்சிக்கமாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். 18. நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள், எங்கள் முடிவு சமீபித்தது, எங்கள் நாட்கள் நிறைவேறிப் போயின, எங்கள் முடிவு வந்துவிட்டது. 19. எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளைப் பார்க்கிலும் வேகமாயிருந்தார்கள், பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள், வனாந்தரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள். 20. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாயிருந்தவனும் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டான், அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்துச் சொல்லியிருந்தோமே. 21. ஊப்ஸ்தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே, சந்தோஷித்து களிகூறு, பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும், அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். 22. சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிட்டார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். புலம்பல். 5வது அதிகாரம். 1. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கிப்பாரும். 2. எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புறத்தேசத்தார் வசமாகவும் தாண்டிப்போயின. 3. திக்கற்றவர்களானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். 4. எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கிக் குடிக்கிறோம், எங்கள் விறகு விலைக்கிரயமாய் வருகிறது. 5. பாரஞ்சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. 6. அப்பத்தால் திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும் அசீரியருக்கும் எங்களை கையளித்தோம். 7. எங்கள் பிதாக்கள் பாவஞ்செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களைச் சுமக்கிறோம். 8.
அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பாரில்லை. 9. வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராணமோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம். 10. பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையைப் போல் கருத்து போயிற்று. 11. சீயோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். 12. பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏறத்தூக்கினார்கள், முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. 13. வாலிபரை ஏந்திரம் அரைக்க கொண்டு போனார்கள், இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். 14. முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. 15. எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒழிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. 16. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ, நாங்கள் பாவஞ்செய்தோமே. 17. அதனால் எங்கள் இருதயம் பலட்சயமாயிற்று, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. 18. பாழாய்க்கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடித்திரிகிறது. 19. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலைநிற்கும். 20. தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன? 21. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வகாலத்திலிருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். 22. எங்களை முற்றிலும் வெறுத்துவிடுவீரோ? எங்கள் பேரில் கடுங்கோபமாயிருக்கிறீரே.